ஏஞ்சல் எண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் எண்களை பயன்படுத்தி நல்ல சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் மேலும் சிறப்பா கொண்டு போறதுக்கும் இந்த ஏஞ்சல் எண்கள் எல்லாமே பயன்படும். நம்ம ஜாதகத்துல நல்லது செய்யக்கூடிய கிரகம் சுப கிரகமா பாவ கிரகமா அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியும் பயன்படுத்தணும். சரிங்களா? ஏஞ்சல் எண்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இதுல பார்க்க போறோம். அது என்னங்க ஏஞ்சல் எண்கள் அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி நல்லா சிறப்பாகவும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்ப பாருங்க, நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். அதுல வசதியான பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க இல்லைங்களா? அதுல அவங்க வரக்கூடிய கார் நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் எண்கள்ல தான் இருக்கும். கண்டிப்பா இது பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு ஏழை கிட்ட இந்த நம்பர் வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஏழைய பணக்காரனா மாத்தும். இந்த எண் எப்படின்னு கேட்டீங்கன்னா பேராசக்காரங்க கிட்ட மட்டும்தான் இந்த எண் இருக்கும். இங்க பாருங்க, நம்ம விஜய் ஆண்டனி நடிச்ச படம், அந்த பிச்சைக்காரன் ஒரு படம் நடிச்சா தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, ஆனா பிச்சைக்காரன் நடிச்சிருப்பாங்க. அதுல அந்த படத்துல பாருங்க, கடைசி சீன்ல அவரை கூட்டிட்டு போறதுக்காக அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் ஒருத்தர் வருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகும். அந்த கார் பாத்தீங்கன்னா அவரோட கார். அந்த காரோட நம்பர் 9999. சரிங்களா? முதல்ல அந்த 8888 வந்தோன்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதைய பேரு புகழ ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த பேரு புகழுக்கு தகுந்த மாதிரி பல லட்சங்களை ஈர்க்கக்கூடிய வரங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த 7777 பயன்படுத்துறவங்க அவங்க கிட்ட குறைஞ்சது 100 பேர் 500 பேர் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க யாராவது உங்க மொபைல் நம்பர்ல 77 இருக்கு அப்படின்னா, அதாவது 10 நம்பர்ல எங்க வேணா இருக்கலாம். 77ன்னு அடுத்தடுத்து 777 இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க செலவுகளை சமாளிக்கிறதுக்கு படக்கூடிய அமைப்புல தான் இருப்பீங்க. ஏழையா இருந்தா, நடுத்தரமா இருந்தா, இதே வசதியானவங்களா இருக்கீங்க, பணக்காரரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 6 அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உண்டானது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரு இதை யார் பயன்படுத்தலாம் முதல்ல அப்படின்னா பெண்கள் முதல்ல பயன்படுத்தலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த 66 உதவி பண்ணும். இது மேக்சிமம் யாருக்கிட்டையாவது இருக்கு அப்படின்னா அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் அக்கௌண்டிங் இந்த சம்பந்தப்பட்ட துறையில அவங்க பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்ட் நல்லா தெளிவா வேலை செய்ய வைக்கும். சுயநலமா இருந்து சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்க்கையில அவங்கள உயர்த்தி விடும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இப்ப மனிதநாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலியமாக இணைந்திருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம ஒரு அற்புதமான விஷயத்த பார்க்க போறோம். அது என்ன அற்புதம் அப்படின்னா ஏஞ்சல் எண்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இதுல பார்க்க போறோம். அது என்னங்க ஏஞ்சல் எண்கள் அப்படின்னு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி நல்லா சிறப்பாகவும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? சரி, ஏற்கனவே ஆல்ரெடி அதை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பதான் தெரிஞ்சுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். சரிங்களா? ஏஞ்சல் எண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எண்கள். அந்த ஏஞ்சல் எண்களை பயன்படுத்தி நல்ல சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள மேலும் சிறப்பா கொண்டு போறதுக்கும் இந்த ஏஞ்சல் எண்கள் எல்லாமே பயன்படும். இங்க பாருங்க, நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். படத்துல பாத்தீங்கன்னா கூட அதுல வசதியான பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க இல்லைங்களா? அதுல அவங்க வரக்கூடிய கார் நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் எண்கள்ல தான் இருக்கும். அது என்ன பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த எண்கள் வந்து சேருமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு ஏழை கிட்ட இந்த நம்பர் வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஏழைய பணக்காரனா மாத்தும். சரிங்களா? அதாவதுங்க, நம்ம ஜாதகத்துல எப்படிப்பட்ட கிரகம் நமக்கு நல்லது பண்ணுது, நம்ம ஜாதகத்துல நல்லது செய்யக்கூடிய கிரகம் சுப கிரகமா பாவ கிரகமா அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியும் பயன்படுத்தணும். சரிங்களா? சரி, இங்க காமனா வந்து பாத்தீங்கன்னா எண்கள், அதாவதுங்க ஏஞ்சல் எண்கள்
ஏஞ்சல் எண்கள்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோடது. அதே 333 அப்படின்னு இருக்கும். 3333ன்னு 4 3 இருக்கும். சரிங்களா? 3333ன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஏஞ்சல். அப்படிங்க 3 டிஜிட் ஏஞ்சல், 4 டிஜிட் ஏஞ்சல் அப்படிங்கிறது. இதுல 3 டிஜிட் ஏஞ்சல் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4 டிஜிட் ஏஞ்சல் அப்படிங்கிறதுல பார்ப்போம். அதாவதுங்க 1111 2222 3333 அப்படி 9999 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 9999 இதுதான் இருக்கிறதுலயே உச்சமான, அதாவது டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த டாப் மோஸ்ட் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 9999. இந்த 9999 மேக்சிமம் 100% கோடீஸ்வரங்க கிட்ட தான் இருக்கும். இங்க பாருங்க, நம்ம விஜய் ஆண்டனி நடிச்ச படம், அந்த பிச்சைக்காரன் ஒரு படத்துல நடிச்சார் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, ஆனா பிச்சைக்காரன் நடிச்சிருப்பாங்க. அதுல அந்த படத்துல பாருங்க, கடைசி சீன்ல அவர் வந்து அந்த பணம் எல்லாம் போட்டு எல்லாம் அந்த 48 நாள் சொல்லிட்டு இருப்பாரு இல்லைங்களா? அந்த நாள் கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு போறதுக்காக அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் ஒருத்தர் வருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகும். அந்த கார் பார்த்தீங்கன்னா அவரோட காரு. அந்த காரோட நம்பரு 9999. சரிங்களா? இது மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம், நிறைய படங்கள்ல சொல்லலாம். இந்த மாதிரி வசதியானவங்க எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பணக்காரங்க, இருக்கிறதுலே அந்த ஊர்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரன் அப்படின்னா அவங்க 9999 கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கைய அதிகமா கொடுக்கும். எதையும் துணிஞ்சு பண்ணக்கூடிய திறமைய கொடுக்கும். இந்த 9 அப்படிங்கிற எண் செவ்வாய்க்கு உண்டானது. சரிங்களா? அது அவங்க பரம்பரையிலேயே எல்லாத்துக்குமே வீரம் அப்படிங்கிறது வந்துடும். அந்த மாதிரி எண் தான் 9999. அடுத்து 8888. இந்த எண் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய எண். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பு கலர் உடை போடுறவங்களுக்கு. யாரு கருப்பு கலர் ட்ரெஸ் பண்ணுவாங்க? வக்கீலு, அதுக்கப்புறம் ஜட்ஜு, நீதித்துறை சார்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணக்கூடியது 8888. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இந்த 8888ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல அந்த 8888 வந்தோன்னு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மதிப்பு மரியாதையை பேரு புகழ ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த பேரு புகழுக்கு தகுந்த மாதிரி பல லட்சங்களை ஈர்க்கக்கூடிய வரங்களை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்ப இந்த 8888ங்கிறவங்க ஜாதகத்துல சனி சிறப்பா இருக்காரு, சூப்பரா இருக்காரு அப்படின்னா அவங்க உபயோகப்படுத்தலாம். சரிங்களா? அடுத்து இந்த 7777, இது மேக்சிமம் நீங்க நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த 7777 பயன்படுத்துறவங்க அவங்க கிட்ட குறைஞ்சது 100 பேர் 500 பேர் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த யாராவது நீங்க உதாரணத்துக்கு இந்த 7777 ஒரு கார் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் பயன்படுத்தக்கூடிய அந்த ஓனர் கிட்ட ஒர்க்கர்ஸ் குறைஞ்சது 100 பேர் இருப்பாங்க. அதிகப்படினா 500 பேத்துக்கு மேல இருப்பாங்க. அப்ப இந்த 7777ங்கிறவங்க எப்படிப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களே மேக்சிமம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே சாப்பாடுங்கிறது இவங்க அள்ளி அள்ளி வழங்குறவங்களா இருப்பாங்க. அதாவதுங்க யானையை கட்டி தீனி போடுறதுக்கு சமங்கிறது 7777. இது சாதாரண மனுஷங்க கையில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், செலவு வந்து தாக்கு பிடிக்க முடியாம சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பாயிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க யாராவது உங்க மொபைல் நம்பர்ல 77 இருக்கு அப்படின்னா, அதாவது 10 நம்பர்ல எங்க வேணா இருக்கலாம். 77ன்னு அடுத்தடுத்து 7 77ன்னு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்க செலவுகளை சமாளிக்கிறதுக்கு படக்கூடிய அமைப்புல தான் இருப்பீங்க. ஏழையா இருந்தா, நடுத்தரமா இருந்தா, இதே வசதியானவங்களா இருக்கீங்க, பணக்காரரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து 6666, இது வந்து சுக்கிரனுக்கு உண்டானது. சரி, அந்த 7 யாருன்னு சொல்லல இல்லைங்களா? 7 வந்து பாத்தீங்கன்னா கேதுக்கு உண்டானது. சரிங்களா? இந்த 6 அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உண்டானது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரு பாருங்க 6666ங்கும் போது இதை யார் பயன்படுத்தலாம் முதல்ல அப்படின்னா, பெண்கள் முதல்ல பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொன்னு, வீட்டுல பெண்கள் தான் ராஜ்யம். இந்த மீனாட்சி ராஜ்யம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப வீட்டுல வந்து கேட்பாங்க, யாரோட ராஜ்யம்? மீனாட்சி ராஜ்யமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அதாவது பெண்களோட ராஜ்யத்துக்காண்டி அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி வீட்டுல பெண்கள் ராஜ்யமா இருக்கு அப்படின்னா இந்த 6666ங்கிறது தாராளமா பயன்படுத்தலாம். சார் அப்படியெல்லாம் இல்லை சார்,
பொண்டாட்டிலாம் ராஜ்யம் கிடையாது, என்னோடதான் சார் ராஜ்யம், ஆனா எனக்கு 2 பெண் குழந்தைங்க சார் அப்படின்னா நீங்களும் தாராளமா இந்த 66 பயன்படுத்தலாம். ஏன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த 66 உதவி பண்ணும். சரிங்களா? இந்த 66 மிக சிறப்பான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ உதவி பண்ணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு மேல இன்னொரு சிறப்பு இருக்கு. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எல்லா நல்லதும் தங்கு தடை இல்லாம நிரந்தரமா கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யும். இன்னொன்னு, தங்கம் வெள்ளி இதெல்லாம் சேர்க்கைய அதிகமா அது கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி ஒரு அற்புதமான வரம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த 6666. சரிங்களா? அடுத்து வந்து 5555. இது யாரோட நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதனோட நம்பர். இது மேக்சிமம் யாருக்கிட்டையாவது இருக்கு அப்படின்னா அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் அக்கௌண்டிங் இந்த சம்பந்தப்பட்ட துறையில அவங்க பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டவங்ககிட்ட எல்லாமே இந்த 5555ங்கிற நம்பர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்டு நல்லா தெளிவா வேலை செய்ய வைக்கும். நல்லா வேலை செய்ய வைக்கும். சுயநலமா இருந்து சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்க்கையில அவங்கள உயர்த்தி விடும். இன்னொன்னு, சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் எப்ப பார்த்தாலும் வேலைன்ட்டு இருக்காண்டா, சொந்தக்காரங்க எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலையிலையும் அது கொண்டு வந்து வைக்கும். உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத விட தன்னோட தொழில்ல தன்னோட அந்த ஒர்க் பண்ற இடத்துல தனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை, நம்மளை விட வந்து ஒரு நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளுங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்கள உயர்த்தக்கூடிய அமைப்பு இந்த 5555 அப்படிங்கிற எண்ணு. சரி, அடுத்து வந்து 4 நம்பர், அதாவது 4 அப்படின்னா 4444 அப்படிங்கிற நம்பர், 44 சொல்லி. சரிங்களா? இந்த எண்ணு எப்படின்னு கேட்டீங்கன்னா பேராசைக்காரங்க கிட்ட மட்டும்தான் இந்த எண் இருக்கும். எப்படிங்க? பேராசை, இது போதும் அது போதும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆசை அப்படிங்கிறது அதிகமா இருந்துட்டே இருக்கும். இது வேணும் அது வேணும், அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எண்ணம் இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்துல ராகு நல்லபடியா இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப நல்ல டாப்பான இடத்துக்கு இது கொண்டு வந்து நிறுத்தும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 44 பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு 44 பயன்படுத்துறவங்களோட கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரையாவது நம்பி பெருசா ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்துரும். இங்க பாருங்க, இந்த 44 எண் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நகைக்கடைக்காரரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிளைண்ட் தான். அவர் பயன்படுத்திட்டு இருக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர் இருக்காங்க இல்லைங்களா, அவரோட பார்ட்னர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பார்ட்னரை நம்பி ஏமாந்து போனார். அதாவது பெருசா கிடைக்கும், அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய், அதை சொல்லாலே நமக்கே வந்து அப்பா இத்தனை கோடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பல கோடி ரூபாய் வந்துங்க ஏமாந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு படாதபாடு பட்டுட்டாரு. அப்ப அவர் பயன்படுத்திட்டு இருந்த நம்பர் பாத்தீங்கன்னா 44. இந்த 4444ங்கிறது யாராவது கெட்ட மனிதர்களை சேர்க்கையும் ஏற்படுத்தி விடும். அவங்கனால நட்டமும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தருங்கும் போது கவனமா இப்படி ஒரு விஷயத்துல இருந்துக்கணும். அதாவதுங்க அடுத்தவங்க வந்து இதுல இவ்வளவு கோடி ரூபாய் கிடைக்கும், அதுல பண்ணா இவ்வளவு கோடி ரூபாய் கிடைக்கும், இதுல போட்டா இத்தனை கோடி எடுக்கலாம், அதுல போட்டா இத்தனை கோடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வந்து 1008 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பும் இந்த 44 இருக்குங்கும் போது அதை கவனமா நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து 3333. இது வந்து குருவோட எண்ணு. சரிங்களா? இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்காது, போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். எப்படிங்க? போதும்னு சொல்றதுக்கும் ஆனா போதும்பா போதும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி போதும்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இன்பங்களும் சரி, சந்தோஷமும் சரி, சொத்தும் சரி, சுகமும் சரி, பிள்ளையும் சரி, குட்டியும் சரி, எல்லாம். சரிங்களா? இந்த மாதிரி லவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு லவ் இருக்கும்போது இன்னொரு லவ் வரும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் இன்னொரு கல்யாணத்துக்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி தரும். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இன்னொரு தொழிலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் அதுவும் கொடுக்கும். நீங்க வேலையை தொட்டா அடுத்தடுத்து வேலை, சேலையை தொட்டா அடுத்தடுத்து சேலை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இந்த 33ல இருக்கு. சரிங்களா? இந்த 3333ங்கிறது நம்ம மதிப்பை நம்ம தான் கவனமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஊர் உலகத்தை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு நினைச்சா அநியாய சம்பாத்தியத்தையும் அது கொடுக்கும். இத்தனை லட்சம் இத்தனை கோடின்னு கணக்கே கிடையாது.
உங்க ஜாதகத்துல குருவும் சிறப்பா இருந்துட்டாரு அப்படின்னா இந்த 3333 ரொம்ப சிறப்பான கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அடுத்து வந்து 2222. இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான எண்ணு. சரிங்களா? இந்த 2 அப்படிங்கிறது சந்திரனுக்கு உண்டான எண்ணு. 22 இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊர் உலகத்துல என்னையும் ஒரு மனுஷனா இந்த உலகத்துக்கு காட்டணும், பெரிய மனிதனா காட்டணும், நானும் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா கொண்டவங்களா இருப்பாங்க. அதே நேரத்துல செலவு அப்படிங்கிறது தண்ணி மாதிரி பண்ணுவாங்க. எப்படிங்க? ஒரு 10 பேர் 20 பேர் கூப்பிட்டு எங்கேயாவது டூர் போறாங்க அப்படின்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கிற ஆளா இருப்பாங்க. இவங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். டெய்லியும் இங்க போறது அங்க போறது அங்க போறது இங்க போறதுன்னு பயங்கர பிஸியாவே இருப்பாங்க. அதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெனிஃபிட்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மதிப்பு மரியாதையை காப்பாத்துறதுக்காகவும் பணம் காசு ஈஸியா சாதாரணமா செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல 22 மனிதர்கள் இருப்பாங்க, பயன்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 1111. இது வந்து 1 அப்படிங்கிறது சூரியனோட எண்ணு. இந்த 1111 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேடம் நான் ஒரு 10 நிமிஷத்துல நானே கூப்பிடுறேன். சரிங்களா? ஓகே மேடம். அடுத்து 1111. இந்த 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன். சரிங்களா? இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த நம்பர் பயன்படுத்தக்கூடியவங்க மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது ஊருக்குள்ள ஆல்ரெடி இவங்களுக்கு இருக்கும். அந்த இருக்கிற பேரை காப்பாத்துறதுக்கு படாத படுறவங்களா இருப்பாங்க. இன்னொன்னு, எங்க போனாலும் இவங்களுக்கு தான் முதல் மரியாதை. இப்ப நீங்க 1111 பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க எங்க வந்தாலும் உங்களுக்கு தான் முதல் மரியாதை அங்க இருக்கும். சரிங்களா? உங்களோட மொபைல் நம்பர்லயும் இந்த மாதிரி எண்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் இது தகுந்த வேலையை அது செய்யும். இது வந்து இந்த ஏஞ்சல் எண்கள் பெரும்பாலும் கார்ல பயன்படுத்துறது தான் யோகம். டூ வீலர்ல பயன்படுத்தும் போது சின்னதா ஒரு பலன் கிடைக்கும். கார்ல பயன்படுத்தும் போது அது பெரிய பலனா கொடுக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த எண்கள் எல்லாம் கார்ல பயன்படுத்துறவங்க இப்படிதான் இருப்பாங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி என்ன இவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவலும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு கேப்சரா இருக்கும், ஈர்ப்பா இருக்கும். அப்படி தகவல் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு அது பெரிய உதவியா இருக்கும். சரிங்களா? சரி, இந்த 1111 அப்படிங்கிறது பெரிய பணக்காரங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? மதிப்பு மரியாதையை காப்பாத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு, பணம் காசை பத்தி எல்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு ஒரு சிறப்பு குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்களுக்கு அதிகமான நல்ல நல்ல உதவிகளை செய்வாங்க. இவங்க வீட்டுக்கு தேடி போய், ஐயா இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு, அப்படியாப்பா சரிப்பா இந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அது 1 லட்சமா இருக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம், இல்லை 50,000 ரூபாய் இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா கொடுத்துட்டு என் பேரெல்லாம் வெளியெல்லாம் தெரிய வேணாம், நீ செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பாங்க. சரிங்களா? இதே மாதிரிதான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுங்கிறது அந்த 5555 சம்மந்தப்பட்டவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் கெட்ட பேரா இருக்கும். ஆனாலும் இதே மாதிரி உதவிகள் சின்னதா பண்ணக்கூடியவங்க அங்க 5555ல. இங்க 1111 பெருசா செலவு பண்ணக்கூடியவங்க, பெருசா உதவி பண்ணக்கூடியவங்க, நான் தான் செய்யக்கூடிய உதவி வெளியே தெரியாமலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி எண்கள், ஏஞ்சல் எண்கள் அப்படிங்கிறது சிறப்பான வரம் கொடுக்கக்கூடிய எண்கள். சரிங்களா? நவ கிரகங்கள் உங்களுக்கு 4 பக்கமும் இருந்து உங்களை செயல்பட வைக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கேந்திர ஏஞ்சல் எண்கள். அடுத்து இந்த 3 எண்கள் வரும் பாத்தீங்களா, 999, 888, 777, இதெல்லாம் திரிகோண ஏஞ்சல் எண்கள். சரிங்களா? இந்த வீடியோல கேந்திர ஏஞ்சல் எண்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுது, நம்மளை எந்த அளவுக்கு வாழ வைக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி எண்களை பயன்படுத்துறவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்லயோ 2 வீலர் நம்பர்லயோ இந்த மாதிரி எண்கள் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி பர்சன். சரிங்களா? இது உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் நல்லபடியா இருந்தது அப்படின்னா அதோட நல்ல நல்ல அனுகிரகத்தை உங்களுக்கு நிச்சயமா சிறப்பா கொடுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.